மட்பாட்ல தான் பண்றாவா. எஸ் நான் போயிருக்கேனே அங்க. நீ எல்லாம் கொடுத்து வச்சவா ராகேஷ். நம்ம எல்லாம் எங்க போயிருக்கோம், எல்லாம் நீ சொல்றத கேட்டுதான் நம்ம சொல்றோம். மேஸ்ன்றது என்ன சொல்லு பாப்போம். மேஸ் தான் ஜாதி பத்திரி. இதான் அந்த பழம் மாதிரி சொல்லக்கூடாது. என்னது அது? நம்ம ஜாதிக்கா. ஜாதிக்காக்கு என்ன? ஆஹா வாசனை பிரமாதமா இருக்குமா. கொஞ்சம் வெல்லம் கூட போடலாம் என்ன கேட்டா. போட்டுடு ஃபுல்லா. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சுமார் குழந்தை கொடு. குழந்தை கிருஷ்ணன் நம்மாத்து கிருஷ்ணன் நீதான் ராகேஷ். பசப்பாச்சு. கல்யாண கிருஷ்ணா கமனீய கிருஷ்ணா காளிங்க நர்தன ஸ்ரீ கிருஷ்ணா கோவர்தன கிரிதாரி முராரி கோபிய மனசஞ்சாரி वृंदावन श्री तुलसी माला पीतांबरधारी मुरारी श्याम सुंदर जगदोदारा सजन परिपाला दयाळा श्याम सुंदर जगदोदारा सजन परिपाला दयाळा कल्याण कृष्णा कमनीय कृष्णा कालिंग नर्दन श्री कृष्णा. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் ரெசிபி என்ன பண்ணேன் சொல்லு பாப்போம். போன வாரம் ரெசிபி வந்து சுவாமி நைவேத்தியம் அம்பாளுக்கு பிரியமான பூடான்னம் பண்ணினோம். ரெஸ்பான்ஸ் வாஸ் எக்ஸலென்ட். நிறைய பேர் நீங்க அதை ட்ரை பண்ணி, அதுவும் இப்போ ஆடி மாசம்க்கு வந்து ஃபெஸ்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. வரலட்சுமி விரதம் வந்தது வேற. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இப்போ பண்டிகை ஒண்ணு வந்துட்டே இருக்கு. நம்ம பாடின பாட்டுல இருந்து தெரிஞ்சிருக்கோம். இப்ப மண்டே வரப்போறாரு கிருஷ்ணர் எல்லாருக்கும். அதனால வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பூரி ஜெகநாதர் கோவில்ல they make one sweet, I wouldn't say it is a pulao, but it's a sweet rice. It's called kanika. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நான் அங்கேயே போய் எனக்கு அங்க பண்ணி வந்து நான் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் aromatic rice recipes you ever have. But it's a sweet. ஆமா. And also salt. Yes. அது மாதிரி அது. Maybe 50-50 I should say. எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். Yes. So அதுக்கு வந்து என்னெல்லாம் வேணும் சொல்லு பாப்போம். கோவிந்த போக் ரைஸ் or கிருஷ்ணா போக் ரைஸ். ஆமா. அப்படி ரெண்டும் இல்லனா you can use our plain basmati rice. அதுதான் நீ யூஸ் பண்ணிருக்க. அதை யூஸ் பண்ணிருக்கேன். வெரி. அது ஒரு குட்டி ஆழாக்குனாக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு. ரெண்டும் நல்லா ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் வந்து அதுக்கு there is a powder which I have made. இதெல்லாம் போட்டிருக்கேன் பாரு. சிலமன் தான் மெயினா. ஓகே. பட்டை லவங்கம் அந்த இது ஜாதி பத்திரி எல்லாமா போட்டு அதெல்லாம் அப்புறம் இது பிரியாணி இலை வந்து தாளிக்கிறதுக்கு, நாட் ஃபார் இது. சரி. இது வந்து இந்த இது பண்ணி வச்சிருக்கேன். அதை தவிர ஜீரக பொடி வேற கொஞ்சம் இருக்கு. பே லீஃப் அது தாளிக்கிறதுக்கு. அந்த தாளிக்கிறதுக்கு ஆல் தீஸ் இதெல்லாம் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் நெய்ல தான். நீ நெய் டயட்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சுவாமிக்கு பண்றோம். அது லிட்டில் சால்ட், ராக் சால்ட். அண்ட் ஆல்சோ கொஞ்சமா இப்போ இது ஒரு அழாக்குனாக்கா 1/4 அழாக்கு வெல்லம். சபாஷ். அவ்வளவுதான் இதுக்கு இன்கிரீடியன்ஸ். வெரி குட். சோ இது வந்து ஆக்சுவலா அவ பண்றது எப்படின்னாக்கா மட்பாட்ல தான் பண்றாவா. எஸ் நான் போயிருக்கேனே அங்க. நீ எல்லாம் கொடுத்து வச்சவா ராகேஷ். நம்ம எல்லாம் எங்க போயிருக்கோம், எல்லாம் நீ சொல்றத கேட்டு தான் நம்ம சொல்றோம். அது அண்ட் ஆல்சோ தே நெவர் யூஸ் கரண்டி. கடைசியில எல்லாருக்கும் இது படுறா இல்லையா பிரசாத விநியோகம், அப்பதான் கரண்டி போடுறா. அது வரலையும் அப்படியே இந்த மண் பாத்திரத்துல அப்படியே குக் ஆயிட்டு இருக்கும். சூடா இருக்கும் வேற. அது அடியிலேந்து அவ இது பண்ற இட் will be so hot. சோ அதுதான். பட் நான் வந்து நம்ம இதுக்கோசரம் குக்கர்ல பண்றேன். வெரி குட். அதான் வித்தியாசம். ஆமா. சோ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? பண்ணு. இந்த அடுப்பு எனக்கு ஆன் பண்ண தெரியாது. பண்ணிட்டேன். இது பாரு, முதல்ல நெய் தான் ஊத்துறேன். அதான் நான் பார்த்தேன். நெய்க்குலாம் இதெல்லாம் ஸ்பூன்லாம் வச்சுக்க மாட்டேன் ராகேஷ். பிகாஸ் நல்லா தாராளமா ஊத்தணும்.
ஏற்கனவே தாராளமா தான் ஊத்துற. நெய் நல்லா சூடாயிட்டாமா அப்போ? செல்ல சூடா இருக்கு. வெரி குட். முதல்ல பாத்தியா இத பாரு, 2 இந்த பே லீஃப் பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. இத பாரு, பட்டை வாசனை இதுல நிறைய இருக்கும். ஓ ஆமா. சோ நல்லா ஒரு 2 இன்ச் பீஸ் பட்டை. 2 இன்ச் பீஸ் பாரு, நல்லா அவ்வளவு பெருசா பட்டை போட்டிருக்கேன் பாரு. இந்த மாதிரி 4 பட்டை போட்டிருக்கேன். பாடியோ. அப்புறம் வந்து 3 இந்த லவங்கம், அந்த ஸ்டார் அனீஸும் இருக்கு பாரு இதுல. அதெல்லாம் சுவாமிக்கு வாசனையா நம்ம குடுக்குறோம். அதுதான். நடுவுல வந்து ஒரு ஜாதி கவுந்து ஜாதி பத்திரியும் தெரியும். ஜாதி பத்திரி மேஸ்னு. ஆமா, மேஸ். மேஸ்ன்றது என்ன சொல்லு பாப்போம்? மேஸ் தான் ஜாதி பத்திரி. ஏய் இதான் அந்த பழம் மாதிரி சொல்ல கூடாது. என்னது அது? நம்ம ஜாதிக்கா. ஜாதிக்காக்கு என்ன புரியல எனக்கு, மறுபடியும் சொல்லு. இங்க இந்த நட்மெக் நீ போட்டல்ல, மேஸ் இது. ஆமா. என்ன இதுக்கும் நட்மெக்குக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒண்ணுத்தோட உடல் இருக்கும், ஒண்ணு வந்து மேல இருக்கிறது தோல். நட்மெக்கோட மேல் தோலி தான் வந்து மேஸ். ஆமா ஆமா ஆமா. அடா அடா ஐடியா. இன்னும் ஒரு பே லீஃப் போடுறேன். அப்புறம் அதை பத்தியா, இது வந்து திராட்சை, முந்திரி எல்லாம் வச்சிருக்கேன் சுவாமிக்கு. ஆமண்ட்ஸும் போட்டுடுவியா? ஆமண்ட்ஸும் போட்டுருவேன், எல்லாம் போட்டுருவேன். இவ்வளவு வாசனை வருது பாரு இப்பவே. அந்த மசாலாவோட யூ யூஸ் தி ஹோல் இது கரம் மசாலா. ஆமா, அது நல்ல வாசனைமா. வாசனை வருது பாத்தியா? இப்போ வந்து யூ ஆட் திஸ் இது ரைஸ் அண்ட் தால். இது வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ், 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து இது கடலைப்பருப்பு. கொஞ்சம் எல்லாமே ஊற வச்சிருந்தேன், ஒரு 1/2 an hour ஊற வச்சிருக்கேன், அவ்வளவுதான். போதும். பாஸ்மதி எவ்வளவு ஊறினா போதும். அந்த பொடி எப்ப போடுவேன்? பொடி இதோ போடணும். இப்போ கொஞ்சம் அது இந்த இதையே கொஞ்சம் பெரட்டினாக்க இந்த அரிசிய நல்ல வாசனை வரும். வருது என்னன்னா நெய்யும் அந்த ஸ்பைஸ். நம்ம மாட்டுல முன்னெல்லாம் புலாவ் பண்றப்ப கூட அரிசியை நான் வறுத்துருவேன். அது வாசனை நல்லா வரும். தேங்காய் பால் புலாவ் எல்லாம் பண்றேன் பாரு. I used to always கொஞ்சம் பெரட்டிட்டு அப்படியே லொட்டுன்னு போட மாட்டேன். அது எப்பவுமே அப்படித்தான் பண்றது. I don't know, இப்போ பரபடி I don't know, we don't use like that. Correct. I don't know why. பாரு இப்போ வந்து இதெல்லாம் இடிச்சு வச்சிருக்கேன் பாரு. பட்டை, கிராம்பு, அந்த ஏலக்காய், 2 மிளகு எல்லாம் இடிச்சு வச்சிருக்கேன். பாரு, இது பாதி இப்ப போடுறேன், பாதி வந்து at the time of last கொஞ்சம் போடணும். சரி மேலாக. ஆமா ஆமா. அது வந்து துளியூண்டு உப்பு கூட. இது வந்து நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். ஓகே. அந்த ஜீரா பொடி அதெல்லாம் போட்டுடணும். அடடட, ரொம்ப சிம்பிள் இது. பட் சுவாமி பாரு எல்லாம் ஆசையா கேக்குறார். நம்ம எவ்வளவு சிம்பிளா இது பாரு, ஜீரா பொடி பாரு, வறுத்து ரோஸ்டட் ஜீரா. ஆமா, எப்பவுமே நம்ம மாட்டுல வறுத்து தானே வச்சுக்கோம், பச்சை ஜீரா பொடி வச்சுக்கிறது. ஆஹா, வாசனை பிரமாதமா இருக்குமா. அண்ட் வெல்லம் மட்டும் கொஞ்சம், இது ஒரு விசில் வந்து அடங்கிட்டு அப்புறம் போட்டு கொஞ்சம் கலரணும். இப்ப போட வேண்டாம். குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 90% குக் ஆயிடும், அப்ப போடலாம். சரி லைட்டா தான், அது ஒரு இதுக்கு லைட்டு தான். அப்புறம் நெய் குத்தணும். அதுதான் எனக்கு பிடிச்ச இது. இப்பவே பாரு கொஞ்சம் ஊன்னு ஊத்துறேன் பாரு. இதுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா. இப்போ ஒரு ஆழாக்கு இதுக்கும் சேர்த்து ஒரு 2.25 தண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் குறைச்சு வை. ஆஹா, இன்ஃபேக்ட் கொஞ்சம் வெல்லம் கூட போடலாம். என்ன கேட்டா போட்டுடுறது பெட்டர். மொத்தம் வேண்டாம், கொஞ்சம் போடலாம். அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் போடலாம். போட்டுடு ஃபுல்லா. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. போட்டுடு சுமர்ற. சோ 1 கப் அரிசிக்கு வந்து 1 கப் ஒரு கொஞ்சோண்டு சன்னா தால், அதுக்கும் சேர்த்து ஒரு 2.5 பங்கு தண்ணி வச்சிருக்கேன். ஓகே. 1/4 கப் வந்து வெல்லம், அதுவும் போட்டாச்சு. சரி, இது மாத்திரம் ஒன்ஸ் ஃபுல்லா ஆனப்பறம் நம்ம கலர்றோம் பாரு. ஆமா, அப்ப இத கொஞ்சம் போடணும். சரி, அதான். So you just close it. பிரஷர் குக்கு. இது மாதிரி எல்லாம் வைக்கவே கூடாது. This wrong. ஹலோ, அப்புறம் இத பாரு, அதெல்லாம் நான் பார்த்தாச்சு. ஏமா இது மூடல் உண்டு பாரு. நீ பார்த்து மூடலையே? நான் இல்ல. ஹலோ, நீ எடுத்து வந்தது. இப்ப பார்த்தே நீ மச்சி காப்பாத். எத்தனை விசில்? 3.25க்கும் 5.25க்கும் நடுவுல கொஞ்சம் பெருசா 4 விசில்.
இந்த மாதிரி எதாவது சொல்லுவீங்க? இல்ல நல்லா ஒரு 2 விசில் வரலாம், அப்ப அணைச்சுடலாம். இன்னைக்கு தான் ஹோல் நம்பரா ஒன்னு சொல்லிருக்கா விசில், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல எல்லா ராத்திரியும் அவ தின்ஸ் ரைஸ் எத்தனையோ தின்ஸ் பாஸ்மதி ரைஸ்ல there are umpteen number of varieties. அதுல ஒன்னொன்னு ஒரு மாதிரி குக்கிங் டைம் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி we are used to it. அது மாதிரி தான் சொல்றேன். வெரி குட். இப்ப நம்மாத்திலே புழுங்கரிசிக்கு ஒரு மாதிரி வைக்கிறது, பச்சரிசிக்கு ஒரு மாதிரி வைக்கிறது, நீ நிறைய தினசு அரிசி எல்லாம் எடுத்து வரைய ஒன்னொன்னுக்கும் ஒரு மாதிரி வைக்கிறது. வெரி குட். சிலது you have to soak it. எத்தனையோ தினசு இருக்குடா. சரி, இப்போ இது ஆக மொத்தம் 2 விசிலுக்கு 2 விசில் வெச்சணும், அவ்வளவுதான். ஆமா, 2 விசிலா 2.5 3 2 விசில் ஃபுல்லா விட்டுட்டு அப்புறம் 2 மினிட்ஸ் மறைச்சு வச்சுட்டு எடுத்தேன். இப்ப திறக்க போறேன். சீக்காபாத் அப்படி போடு. அப்படியே ஓபன் பண்ணலாமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆஹா பா, look at that long grain. ஓ வாவ், எப்படி இருக்கு பாத்தியா? போல வாசனை பருமா. டேஸ்ட் பண்ணலாமா? வரே முதல்ல இதுக்கு வைக்கலாம், சுவாமிக்கு வச்சுட்டு ஒரு துளசி வைக்கலாம். சுவாமி இப்போ இது வராரு இல்லையா, நம்ம அதுக்கலாம். ஆஹா சபாஷ். மச்சி காப்பாத், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாரும் நல்லா எல்லா பண்டிகையும் நல்லா கொண்டாடணும். குழந்தை கிருஷ்ணன், நம்மாத்து கிருஷ்ணன் நீதான் ராக்கே. அவாவாலாத்துல குழந்தை கிருஷ்ணர் தான். நம்ம மாத்துல பாரு, மாதம் வரப்போறது பாரு இப்ப வாசனைக்கு. சூப்பர்பா, வெரி குட். நான் அங்க சாப்பிட்டதுல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இல்ல, பட் இதுவுமே ஸ்வீட்னஸ் கம்மியா தான் இருக்கு. பட் இதுல வந்து அந்த நெய் வாசனை, ஆஃப்கோர்ஸ் அந்த பொடி அரைச்சிருக்கிறது, இந்த பட்டை, ஏலக்காய், இன்ஃபேக்ட் பட்டை வாசனை தான் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இதுல. ஆமா, இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸலென்ட். ஏன்னா இது வந்து திஸ் கேன் டெக்னிக்கலி பி அ ஸ்வீட். இது வந்து நீங்க ஒரு ஈவினிங் வந்து ஒரு சட்டலா, இப்போ இஃப் யூ ஹேவ் அ டின்னர் ஆர் சம்திங் அட் ஹோம், இது நீங்க ஒரு புலாவ் மாதிரி கூட you can make it. You can make a little கொஞ்சம் ஸ்பைசியா ஏதான some curry to go with it. இதுல வந்து ஆக்சுவலா அந்த டால்மான்னு கூட ஒன்னு பண்ணுவாங்க ஒடிஷா. I don't know. It's a outstanding recipe. Try this for Krishna Jayanti and comment பண்ணுங்க. என்னென்ன பக்ஷணம் நீங்க உங்க வீட்ல வேற இன்னும் என்ன ஸ்பெஷலா கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்றீங்கன்னு பண்ணுங்க. இந்த வாட்டி ஸ்பெஷலா இது எல்லாரும் பண்ணுங்க. ஆமா, that's kanika is supposed to be the ரத் யாத்ரா ரெசிபினே பேர். இது கரெக்ட். அந்த சப்பன் போக்ல எக்ஸாக்ட்லி 56 வெரைட்டி பண்றதுல இது ஒன்னு டெஃபினட்டா இருந்தாலும். So try this recipe. We will see you in another episode of அம்மாவும் நானும். Bye, see you. Bye.